வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். எரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்கின்றி கால். ஒரு காலத்தில் சோலைமலை என்ற கிராமம் இருந்தது. அங்கேயுள்ள மக்கள் எல்லாம் உழவைத் தொழிலாகக் கொண்டவர்கள். நிலம் செழித்து மழை சரியாகப் பெய்ததால் பச்சை வயல்கள் கிராமத்துக்கு அழகாக அலங்காரம் செய்தது. ஆனால் ஒரு ஆண்டு வானம் கண்களை மூடியது போல மழை வரவே இல்லாமல் போனது. ஆறுகள் ஒடுங்கின, குளங்கள் உலர்ந்தன, வயல்கள் வெறிச்சோடின. தினமும் விவசாயிகள் வானத்தை பார்த்துக் கொண்டு இன்று மழை பெய்யுமா என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தனர். மழை வருவாய்தான், அது குறைந்தால் நம்ம வேலை முழுவதும் குன்றிவிடும் என்று நாதன் என்று அழைக்கப்பட்ட பெரியவர் சொன்னார். விவசாயிகள் பயிர்களுக்கு தண்ணீர் தேடி அலைந்தனர். சிலர் தங்கள் மாடுகளை வேறு கிராமத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை. வீட்டில் இருந்த குழந்தைகள் கூட தண்ணீர் சேமிக்க வேண்டிய கட்டாயம். அந்த நேரத்தில் கிராமத்தினர் ஒன்று கூடி ஒரு முடிவு செய்தார்கள். மலை அடிவாரத்தில் கிடந்த பழைய ஏரியை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி மழை வரும்போது நீர் சேமிப்பதற்கு தயாராக்க முடிவு செய்தனர். அனைவரும் சேர்ந்து உழைத்தார்கள். இளைஞர்கள் மண்ணை குடைந்து எடுத்தனர். பெண்கள் கற்களை அகற்றினர். மூத்தவர்கள் உணவு செய்து அனைவருக்கும் சேவை செய்தனர். ஒரு வாரம் உழைத்த பிறகு ஏரி புதுமுகம் பார்த்தது. சில நாட்களில் கருமேகங்கள் திரண்டு மழை கொட்டிவிட்டது. புதிய ஏரி தண்ணீரால் நிரம்ப வயல்கள் மீண்டும் உயிர் பெற்றன. அந்த நாளில் கிராம மூத்தவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், மழை வருவாய், அதை இழந்தால் உழவு குன்றும். ஆனால் ஒன்றுபட்ட உழைப்பால் வருவாயையும் வளத்தையும் நாம் தானே பாதுகாத்துக் கொள்ளலாம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.